ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க நம்பிக்கையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இனிமையான பேச்சின் மூலமா மற்றவர்களின் மனசுல எளிமையாக நுழைஞ்சிருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கும்பம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சனியின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய நன்மைகள், பொருளாதார முன்னேற்றம், கடன் நிவாரணம், வேலை வாய்ப்புகள், திருமண யோகம், மாணவர்கள், பெண்கள், தொழில் வல்லுநர்கள் ஆகியோர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பம் ராசிக்காரங்க திறமையானவங்க, தன்னம்பிக்கை உடையவங்க, தன்மானம் மரியாதை உள்ளவங்க. சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து உச்சத்தில் இருக்கிறதுனால இது ஒரு ஜாக்பாட் யோகமா உங்களுக்கு அமையுது. 7.5 சனி வந்தாலும் அதை அடித்து தும்சம் பண்ணக்கூடிய நேரமா உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் 4ஆம் வீட்டு அதிபதியா இருக்கிறதுனால வண்டி வாகனம், சொகுசு கார், சொகுசு பங்களா, இடம், பூமி போன்ற சுகங்களை உங்களால அனுபவிக்க முடியும். 9ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான் அப்படிங்கறதால எந்த துன்பத்தையும் ஜெயிக்கும் வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் வாயில் நாக்கில் பேச்சில் இருந்தா பொருளாதார வருமானத்துல குறை ஏற்படும். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஜாமீன் போட்டு மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து குழப்பம் ஏற்படும். அதை கண்டு நீங்க பயக்க வேண்டாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோட இருந்தா வேலை, உத்தியோகம், படிப்பு, கல்வி, வருமானம், பொருளாதாரம் எல்லாமே நல்லபடியா இருக்கும். கும்பம் ராசியை பொறுத்தவரை பொருளாதாரம் செம்மையா இருக்கும். கடன்கள் அடைக்கப்படும். தலைக்கு மேல் கடன் இருந்தாலும் அடைக்க முடியும். 4ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பொருளாதார வருமானத்துல நகையோ, பணமோ, இடமோ, வீடோ வாங்க முடியும். எந்த பேங்கில் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்துல இருந்த பிரச்சனைகள் சரியாகும். மருத்துவ செலவுகள் குறையும். நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல நேரம் வேலை செய்யும். கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கள் நீங்கும். காதல் திருமணம் மற்றும் 2வது திருமணம் ஓகே ஆகும். தொழில் நன்றாக லாபம் தரும். சந்தோஷம் பெருகும். லாட்ரி அடித்தா பணம் கிடைக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் அரசாங்க வேலை வாங்குவாங்க. அரசியல், அரசாங்கம், கமிஷன், வியாபாரம், ஐடி ஃபீல்ட், ஷேர் மார்க்கெட்டிங் நன்றாக இருக்கும். எழுதுத்துறை, கணிதத்துறை, பத்திரிகை துறை, வக்கீல் துறை, ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யறவங்களுக்கு யோகம் செம்மையா இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக இருக்க போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம்,
உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, அறிவு, கற்பனை குணம் உடையவங்களாயிருப்பாங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற எண்ணங்கள் இவங்களோட மனசுல ஓடும். வண்டி வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புல ஒரு மாற்றம் வருமல்லங்க. தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராகிருக்கும். பெண்களுக்கு நல்ல மாற்றம் வரும். திருமண யோகம் உண்டு. இவங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகிறது. இவங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சதயம் நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறியான குணம் உடையவங்க. வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புல ஒரு மாற்றம் நிகழும், தொழில ஒரு மாற்றம் இவங்க நிச்சயமா பார்ப்பாங்க. எடுத்த காரியத்தை சாதிக்க யோகம் செம்மையா வேலை செய்ய போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சக்கூடிய குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உடையவங்க. காதல் திருமணம், இரண்டாவது திருமணம், கலைத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்குது. இந்த காலகட்டத்துல படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், அரசியல், அரசாங்கம், திருமண வாழ்க்கை எல்லாமே ஒரு மாற்றமாக இருக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. நீங்க நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க. கும்பம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில புதன் பகவான், அவர் கூட சனி பகவான், ராகு பகவான் இருக்காங்க. பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. களத்திர ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. விரய ஸ்தானத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், அவருடன் சேர்த்து சுக்கிர பகவான் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுது. உங்களோட ஆசைகள் நிறைவேற போகுது. கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுது. கவலைகள் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. தடைகள், தாமதங்கள் காணாம போக போகுது. நீங்க நினைத்தபடி உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்க போகுது. வியாபாரத்துல பல மடங்கு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி. நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான். அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க. மிதுனம், துலாம், தனுசு, மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு. உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா, நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும்
உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல நீங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. உங்களை தடுமாற வைக்க நினைப்பவர்களின் எண்ணங்களை நடக்க விடக்கூடாதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டுங்க. உங்களை பிரிக்க நினைப்பவர்கள் ஒதுங்கி போகும் வரை சந்தோஷமாக நீங்க இருக்க வேண்டுங்க. குடும்பத்துல உள்ள அனைவரும் குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தியோட இருக்க வேண்டுங்க. கட்டுப்பாடுகள் வேண்டுங்க. கஷ்டங்கள் வரும்போது பொறுமையா இருக்க வேண்டுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.